கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. 15 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக கேரளாவில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கியுள்ளது. வழக்கமாக கேரளாவில் ஜூன் 1ஆம் தேதி தொடங்கி இதர மாநிலங்களிலும் அடுத்தடுத்து தென்மேற்கு பருவமழை தொடங்கும். இந்நிலையில் தற்போது 8 நாட்களுக்கு முன்பாகவே பருவமழை தொடங்கியுள்ளது. கடந்த ஆண்டு மே 30ஆம் தேதியும் 2023ஆம் ஆண்டு ஜூன் 8ஆம் தேதியும் 2022ஆம் ஆண்டு மே 29ஆம் தேதியும் 2021ஆம் ஆண்டு ஜூன் 3ஆம் தேதியும் தென்மேற்கு பருவமழை தொடங்கியது குறிப்பிடத்தக்கது. அரபிக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தில் உள்ள 9 துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. அரபிக்கடல் பகுதியில் பலத்த காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் துறைமுகத்தில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இதேபோல புதுச்சேரி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூருக்கு தமிழ்நாடு பேரிடர் மீட்புக் குழுவினர் சென்றடைந்தனர். கூடலூர் மற்றும் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை தொடர்ந்து பெய்து வருகிறது. மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஆங்காங்கே விழுந்த மரங்கள் சரி செய்யப்பட்டுள்ளன. அதிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருந்தாலும் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கியுள்ளதாலும் எந்தவித பாதிப்புகளையும் எதிர்கொள்ள 25 பேர் கொண்ட தமிழ்நாடு பேரிடர் மீட்புக் குழுவினர் கூடலூருக்கு சென்றிருக்கிறார்கள். இவர்கள் கூடலூரில் உள்ள அரசு பள்ளி கட்டடத்தில் தங்கியுள்ளனர். மேலும் அனைத்து துறை அதிகாரிகளும் தயார் நிலையில் உள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட உமையாள் பரஞ்சேரி மற்றும் வடக்குப்பட்டு அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் திறந்த வெளியில் வைக்கப்பட்டுள்ளன. இதனால் மழையில் நனைந்து நெல்மணிகள் முளைக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. சுமார் 15,000 நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடையும் நிலை ஏற்பட்டுள்ளதால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விரைவில் அனைத்து மூட்டைகளும் எடுத்துச் செல்லப்படும் என நெல் கொள்முதல் நிலைய அதிகாரி தெரிவித்துள்ளார். ஓலை குடிசை வீடுகள் என அனைத்து வீடுகளுக்கும் சொத்து வரி உயர்த்தப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், தமிழகத்தில் இனி ஊராட்சிகளில் அதிகபட்சமாக 500 சதுர அடி கான்கிரீட் வீடுகளுக்கு 500 ரூபாயும், ஓட்டு வீடுகளுக்கு 300 ரூபாயும், ஓலை வீடுகளுக்கு 200 ரூபாயும் வீட்டு வரி வசூலிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். கடந்த 4 ஆண்டுகளாக மக்களின் வயிற்றில் அடித்து அலங்கோல கொடுங்கோல் ஆட்சி ஸ்டாலின் மாடல் அரசு நடத்தி வருகிறார் என விமர்சித்துள்ள எடப்பாடி பழனிசாமி, பஞ்சாயத்து பகுதிகளுக்கு உயர்த்தப்பட்ட வீட்டு வரிகளை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு பாரத் பெட்ரோலியம் முனையத்தில் புதிய வாடகை ஒப்பந்தத்தை ரத்து செய்யக்கோரி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன் போடப்பட்ட வாடகை ஒப்பந்தத்தில் இருந்து 15 விழுக்காடு வாடகையை குறைத்து நிர்ணயம் செய்ய உள்ளதாக வெளியான அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் நடக்கிறது. இதனால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக கூறப்படுகிறது. தருமபுரியில் 3வது ஆண்டாக ஜல்லிக்கட்டு போட்டி உற்சாகமாக நடைபெற்றது. 600 காளைகளும் 525 மாடுபிடி வீரர்களும் இதில் கலந்து கொண்டனர். வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்பட்ட காளைகளை மாடுபிடி வீரர்கள் ஆர்வத்துடன் தழுவி வெற்றி வாகை சூடினர். ஜல்லிக்கட்டு போட்டியை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். இதேபோல புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே கோயில் திருவிழாவையொட்டி ஜல்லிக்கட்டு போட்டி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இணை ரயில்கள் வருகை தாமதமானதால் சென்னை சென்ட்ரலில் பயணிகள் 18 மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. சென்னை சென்ட்ரலில் இருந்து மேற்கு வங்கம் ஷாலிமாருக்கு செல்ல வேண்டிய விரைவு ரயில் 18 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டுச் சென்றது. நீண்ட தூரம் செல்லும் விரைவு ரயில்களில் இணை ரயில்கள் வருவது தாமதமாகி வருவதாக பயணிகள் புகார் தெரிவிக்கின்றனர். இதனால் குறித்த நேரத்தில் ரயில்கள் புறப்பட ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் பெய்த கனமழையால் சின்ன வெங்காய வரத்து பாதியாக குறைந்துள்ளது. இதனால் ஆண்டிப்பட்டி மார்க்கெட்டில் சின்ன வெங்காயத்தின் தேவை அதிகரித்து விலை மும்மடங்கு உயர்ந்துள்ளது. கடந்த வாரம் கிலோ 25 ரூபாய்க்கு ஏலம் போன சின்ன வெங்காயம் தற்போது 70 முதல் 80 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் தக்காளி மற்றும் மாங்காய்க்கு போதிய விலை கிடைக்காததால் வேதனை அடைந்த விவசாயிகள்
தாங்கள் உற்பத்தி செய்த விளைபொருட்களை இலவசமாக வழங்கினர். மாவட்டத்தில் சுமார் 30,000 ஏக்கரில் தக்காளி சாகுபடியும் 1,00,000 ஏக்கரில் மாங்காய் உற்பத்தியும் நடைபெறுகிறது. ஆனால் 1 கிலோ தக்காளி 1 முதல் 2 ரூபாய் வரையிலும் 1 கிலோ மாங்காய் 7 ரூபாய் வரையிலும் மட்டுமே கொள்முதல் செய்யப்படுகிறது. இதனால் அரசு கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த இலவச விநியோகத்தை மேற்கொண்டதாக விவசாயிகள் தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காய்கறி மார்க்கெட்டில் வரத்து அதிகமாக இருப்பதால் புடலங்காய் விலை குறைந்துள்ளது. கடந்த வாரம் 18 ரூபாய்க்கு விற்பனையான புடலங்காய் தற்போது 9 ரூபாயாக சரிந்துள்ளது. இதனால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். நாட்டை கட்டி எழுப்பும் நோக்கத்தை நிறைவேற்ற தகுதியற்ற அமைப்பு நிதி ஆயோக் என காங்கிரஸ் கட்சி விமர்சித்துள்ளது. தற்போது டெல்லியில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டம் மிகைப்படுத்தப்பட்ட ஒன்று என்றும் கவனத்தை திசை திருப்புவது என்றும் அக்கட்சி கூறியுள்ளது. சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைத்தவர்கள் எப்படி நாட்டை ஒற்றுமையுடன் கட்டியெழுப்ப முடியும் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் வினவியுள்ளார். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் திட்டக்குழு என்று இருந்த அமைப்பு கலைக்கப்பட்டு பின்னர் அதற்கு இணையாக நிதி ஆயோக் என்ற அமைப்பை மோடி தலைமையிலான அரசு உருவாக்கியது. இந்தியாவை மாற்றியமைப்பதற்கான தேசிய நிறுவனம் என்பதன் சுருக்கமே நிதி ஆயோக் என்று அழைக்கப்படுகிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் கோயிலில் தரிசிக்க பக்தர்கள் குவிந்தனர். சனி பிரதோஷத்தையொட்டி தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலையிலேயே தாணிப்பாறை வனத்துறை வாயிலில் திரண்டனர். காலை 6 மணிக்கு கதவு திறக்கப்பட்டு பக்தர்கள் பாதுகாப்பு சோதனைக்கு பின் மலையேற அனுமதிக்கப்பட்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் குழித்துறை நகராட்சி சாலைகளில் மழைநீர் குளம் போல தேங்கி நிற்கிறது. சீரமைப்பு பணிகளுக்காக தோண்டப்பட்டு 1 மாதத்திற்கும் மேலாக பணிகள் நடைபெறாததால் இந்த சாலை குண்டும் குழியுமாக உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தினமும் ஏராளமான இருசக்கர வாகனங்கள் இந்த தேங்கிய மழைநீரில் சிக்கி விபத்துகளை சந்திக்கும் நிலையில் இருசக்கர வாகன ஓட்டி ஒருவர் தவறி விழுந்த வீடியோ காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறும் முன்னர் இந்த சாலையை உடனடியாக சீரமைத்து தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் ஏற்காட்டில் தொடங்கியுள்ள கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சியை காண சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகிறார்கள். இந்த ஆண்டு அண்ணா பூங்கா வளாகம் வண்ணங்களால் நிரம்பி வழிகிறது. சுமார் 1,50,000 மலர்களை கொண்டு சேலத்தின் அடையாளமான மேட்டூர் அணை வடிவம், திடக்கழிவு மேலாண்மை விழிப்புணர்வு மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு போன்ற சிறப்பான வடிவமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் கவரும் வகையில் பிடித்தமான கார்ட்டூன் உருவங்களும் மலர்களால் ஜொலிக்கின்றன. சூப்பரா இருக்கு அங்கிள், லைட்டிங்லாம் சூப்பரா இருக்கு, கிளைமேட் வேற பக்காவா இருக்கு. நாங்க வந்து ஒவ்வொரு டைமுமே இந்த ஃபிளவர் ஷோ போட்டா வருவோம். ஃப்ரூட்ஸ்லாம் கூட வச்சிருக்காங்க, அதுல நிறைய வெரைட்டிலாம் இருக்கு. ஒரு ஃபிளவர் மட்டும் இல்ல, எல்லா ஃபிளவர்ஸுமே இங்க இருக்கு. அது இல்லாம கிளைமேட், இந்த லைட்டிங், இந்த ஃபவுண்டைன் சூப்பரா இருக்கு. ஹாலிடேவே செம்மையா இருக்கு. இதனால ஃபிளவர்ஸ்லயே நிறைய டெக்கரேட் பண்ணிருக்காங்க. அனிமல்ஸ்ல இருந்து மேட்டூர் டேம் அது மாதிரி நிறைய திங்ஸ் டெக்கரேட் பண்ணிருக்காங்க. ஃபிளவர்ஸ்ல எல்லாமே சூப்பரா இருக்கு. 1,00,000 ஃபிளவர்ஸ்லாம் ஒன்னா இருக்கு. நல்லா ரொம்ப மனசுக்கு புத்துணர்ச்சியா இருக்கு. எல்லா குழந்தைங்களாம் என்ஜாய் பண்ணாங்க. எல்லாருமே ரொம்ப ஆனந்தமா இருக்காங்க. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் கூட்டு குடிநீர் திட்ட குழாய் உடைப்பை சீரமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. திருப்பூர் மாநகராட்சிக்கு குடிநீர் கொண்டு செல்லும் பிரதான ராட்சத குழாயில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. மேட்டுப்பாளையம் அன்னூர் நெடுஞ்சாலையில் நடூர் பாலம் அருகே இந்த உடைப்பு ஏற்பட்டது. இதனால் குழாயிலிருந்து சுமார் 50 அடி உயரத்திற்கு குடிநீர் அருவி போல பீரிட்டு வெளியேறி அப்பகுதியை வெள்ளக்காடாக மாற்றியது. உடைப்பு ஏற்பட்ட இடத்தில் திருப்பூர் மாநகராட்சி ஊழியர்கள் சீரமைப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை பனையூரில் உள்ள நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி அலுவலகத்தின் அருகே அமைக்கப்பட்டுள்ள தண்ணீர் பந்தலால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. மெயின்கேட் அருகே அமைக்கப்பட்டுள்ள தண்ணீர் பந்தலில் விஜயகாந்த் படம் வைக்கப்பட்டுள்ளது. தண்ணீர் பந்தலுக்காக அமைக்கப்பட்டுள்ள பேனரில் உங்களை தேடி வருவோருக்கு முதலில் தண்ணீர் கொடுங்கள் என விஜய்க்கு அறிவுரை கூறுவது போன்ற வாசகம் இடம்பெற்றுள்ளது. விடுமுறை நாளை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. கோடை விடுமுறை என்பதால் பக்தர்களோடு சேர்த்து சுற்றுலா பயணிகளின் வருகையும் அதிகரித்து காணப்பட்டது. கோயிலுக்கு வந்த பக்தர்கள் குடும்பத்துடன் நீண்ட வரிசையில் காத்திருந்து தெய்வ வழிபாடு செய்தனர். மேலும் சுற்றுலா பயணிகள் கோயில் முன்புள்ள கடற்கரையில் பொழுதை கழித்து மகிழ்ந்தனர்.
டைப் 2 நீரிழிவு நோய் பாதிப்பிலிருந்து மாணக்கரை பாதுகாக்க சுகர் போர்டு என்ற பெயரில் சிபிஎஸ்இ நிர்வாகம் ஒரு முன்னெடுப்பை மேற்கொண்டுள்ளது. சிபிஎஸ்இ பள்ளி வளாகத்தில் உள்ள கடைகளில் சோடா, சாக்லேட்டுகள் உள்ளிட்ட சர்க்கரை உள்ளடக்கம் கொண்ட உணவுப் பொருட்களை தவிர்க்குமாறு அறிவுறுத்தியுள்ளது. அதிகப்படியான சர்க்கரை நுகர்வுகளின் ஆபத்துகளை எடுத்துரைக்க மாணக்கருக்கும் பெற்றோருக்கும் கருத்தரங்கம் நடத்தவுள்ளது. பிறந்தநாள் கொண்டாட்டங்களில் சாக்லேட் பகிர தடை விதித்துள்ளது. ஐரோப்பிய நாடான ஜெர்மனியில் பெண் ஒருவர் நடத்திய கத்திக்குத்து தாக்குதலில் சிக்கி 12 பேர் காயமடைந்துள்ளனர். ஹம்பர் நகரில் உள்ள ரயில் நிலையத்தின் நடைமேடையில் பயணிகள் காத்திருந்தபோது அங்கு வந்த 39 வயது மதிக்கத்தக்க பெண்மணி ஒருவர் அங்கிருந்தவர்களை கத்தியால் குத்தி சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் 12 பேர் படுகாயமடைந்த நிலையில் 6 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பின் நிகழ்விடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் தாக்குதல் நடத்திய பெண்ணை கைது செய்தனர். தாக்குதலுக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் வெளிநாட்டு மாணக்கர் சேர்க்கையை தடுக்கும் ட்ரம்ப் நிர்வாகத்தின் உத்தரவுக்கு அமெரிக்க நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் வெளிநாட்டு மாணக்கரை சேர்ப்பதை தடுக்கும் ட்ரம்ப் நிர்வாகத்தின் நடவடிக்கைக்கு எதிராக பல்கலைக்கழகம் வழக்கு தொடர்ந்திருந்தது. பாஸ்டனில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கில் தெளிவான சட்டமீறல் என்று பல்கலைக்கழகம் தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. உக்ரைனை குறிவைத்து ரஷ்ய படைகள் வான்வழி தாக்குதல் நடத்தியதில் 2 பேர் காயமடைந்தனர். தலைநகர் கீவில் உள்ள குடியிருப்பு பகுதிகளை குறிவைத்து ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலால் குடியிருப்பு பகுதியில் தீ பற்றியதாகவும் தொடர்ந்து நிகழ்விடத்திற்கு விரைந்த தீயணைப்புப் படையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அமெரிக்காவில் இந்தியாவுக்கு சாதகமான நகர்வுகளை மேற்கொள்ளும் பணிகளை மேற்கொள்ள ஜேசன் மில்லர் என்பவரை இந்தியா நியமித்துள்ளது. இதற்கான ஒப்பந்தத்தில் ஜேசன் மில்லரின் SHW நிறுவனத்தோடு இந்தியா ஓராண்டுக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இதற்காக ஆண்டுக்கு 1.5 கோடி ரூபாய் அவருக்கு வழங்கப்பட உள்ளது. நியூயார்க்கில் ஆளும் வட்டாரங்கள் மத்தியில் இந்தியாவுக்கு சாதகமான கருத்தாக்கங்களை உருவாக்குதல், ஆதரவான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தூண்டுகோலாக இருத்தல் போன்ற பணிகளை ஜேசன் மில்லர் மேற்கொள்வார். இவர் அதிபர் டிரம்பின் ஆலோசகராக இருந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் வரி நடவடிக்கைகள், ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான டிரம்பின் பேச்சுகள் இந்தியாவில் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியிருந்த நிலையில் இந்த ஒப்பந்தம் கவனம் பெறுகிறது. AI வசதி கொண்ட ஸ்மார்ட் கூலிங் கிளாஸ்களை அடுத்த ஆண்டு இறுதியில் ஆப்பிள் நிறுவனம் அறிமுகப்படுத்த உள்ளது. இந்த ஸ்மார்ட் கூலிங் கிளாஸில் கேமரா, மைக்ரோஃபோன், ஸ்பீக்கர், சிரி அசிஸ்டன்ட் உள்ளிட்ட அதிநவீன தொழில்நுட்பங்களும் இடம்பெற்றிருக்கும். இது விஷன் ப்ரோ போல இல்லாமல் வழக்கமான சன்கிளாஸ் போலவே வடிவமைக்கப்பட உள்ளது. நோட்டிபிகேஷன்ஸ் கண்ணாடியிலேயே தெரியும், வாய்ஸ் கமாண்ட் மூலம் செய்திகளை அனுப்ப முடியும், அழைப்புகளை ஏற்க முடியும் என்பன உள்ளிட்ட பல்வேறு ஸ்மார்ட் வசதிகளோடு ஆப்பிள் நிறுவனம் உருவாக்கி வருகிறது. ஹோண்டா நிறுவனம் குஜராத் மாநிலத்தில் 920 கோடி ரூபாய் முதலீடு செய்யப் போவதாக அறிவித்துள்ளது. ஜப்பானைச் சேர்ந்த ஹோண்டா நிறுவனம் குஜராத் விட்டல்பூரில் தயாரிப்பு ஆலையை கொண்டுள்ளது. இந்நிலையில் 920 கோடி ரூபாய் முதலீடு செய்து அந்த ஆலையை மேலும் விரிவுபடுத்த இருப்பதாக ஹோண்டா தெரிவித்துள்ளது. இதன் மூலம் இந்த ஆலையின் உற்பத்தி திறன் 26 லட்சமாக உயர்ந்து உலக அளவில் ஹோண்டாவின் மிக பெரும் ஆலையாக மாறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி திருவெரும்பூர் அருகே உள்ள இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனத்தின் விடுதியில் PhD படித்து வந்த அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த மாணவி தற்கொலை செய்து கொண்டார். மதியம் நண்பர்களோடு பேசிவிட்டு தனது அறைக்கு சென்ற மாணவி நீண்ட நேரமாகியும் சாப்பிட வராததால் சந்தேகமடைந்த மாணவர்கள் விடுதி பொறுப்பாளரோடு சென்று பார்த்திருக்கிறார்கள். அறை கதவு உள்பக்கம் பூட்டப்பட்டிருந்த நிலையில் மாற்று சாவியை பயன்படுத்தி திறந்து பார்த்தபோது ஜன்னல் கம்பியில் துப்பட்டாவால் தூக்கிட்ட நிலையில் அவரது சடலம் காணப்பட்டது. காவல்துறையினர் உடலை கைப்பற்றி விசாரித்து வருகின்றனர். சமீப காலமாக மன அழுத்தத்திற்காக மாணவி மாத்திரைகளை சாப்பிட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மன அழுத்தத்தால் மாணவி தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். மத்திய அரசுடன் அனைத்து மாநில முதல்வர்களும் இணைந்து ஒரே குழுவாக செயல்பட்டால் எந்த ஒரு இலக்கையும் எட்ட முடியும் என்று பிரதமர் நரேந்திர மோடி பேசியுள்ளார். நித்தி ஆயோக் அமைப்பின் 10வது கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் நடைபெற்று வருகிறது. 2047ஆம் ஆண்டில் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றும் இலக்கில் மாநிலங்களின் பங்கு என்ற தலைப்பில் இக்கூட்டத்தில் விவாதங்கள் நடைபெற்றன. இக்கூட்டத்தில் மாநில முதலமைச்சர்கள், யூனியன் பிரதேசங்களின்
துணைநிலை ஆளுநர்கள் பங்கேற்றனர். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் உரையாற்றினர். கேரள முதல்வர் பினராயி விஜயன், கர்நாடக முதல்வர் சித்தராமையா, மேற்குவங்க முதல்வர் மமதா பானர்ஜி, புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் இக்கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. இக்கூட்டம் குறித்து எக்ஸ் சமூக தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, நம் நாட்டின் வளர்ச்சி வேகத்தை அதிகரிப்பது அவசியம் என்றார். வளர்ச்சியடைந்த இந்தியா எந்தவொரு இந்தியனின் கனவு என்றும் ஒவ்வொரு மாநிலமும் வளர்ச்சியடையும் போது ஒட்டுமொத்த நாடே முன்னேறும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டியெழுப்பும் நோக்கத்தை நிறைவேற்ற தகுதியற்ற அமைப்பு நிதி ஆயோக் என்று காங்கிரஸ் கட்சி விமர்சித்துள்ளது. தற்போது டெல்லியில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டம் மிகைப்படுத்தப்பட்ட ஒன்று என்றும் கவனத்தை திசை திருப்புவது என்றும் அக்கட்சி கூறியுள்ளது. சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைத்தவர்கள் எப்படி நாட்டை ஒற்றுமையுடன் கட்டியெழுப்ப முடியும் என்று காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் கேள்வி எழுப்பியுள்ளார். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் திட்டக்குழு என்று இருந்த அமைப்பு கலைக்கப்பட்டு பின்னர் அதற்கு இணையாக நிதி ஆயோக் என்ற அமைப்பை மோடி தலைமையிலான அரசு உருவாக்கியது. இந்தியாவை மாற்றியமைப்பதற்கான தேசிய நிறுவனம் என்பதன் சுருக்கமே நிதி ஆயோக் என்று அழைக்கப்படுகிறது. பாகிஸ்தான் படைகள் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் மற்றும் காயமடைந்தவர்களை காங்கிரசின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். தாக்குதலில் இடிந்த வீடுகள், வழிபாட்டு தலங்களையும் ராகுல் காந்தி பார்வையிட்டார். இதன்பின் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்ட அவர், பாதிக்கப்பட்டவர்களின் பிரச்சினைகளை தேசிய அளவில் கொண்டு செல்ல உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த ஒரு மாதத்தில் ராகுல் காந்தி காஷ்மீருக்கு செல்வது 2வது முறையாகும். பஹல்காம் தாக்குதலில் இறந்தவர்கள் குடும்பத்தினரை சந்திக்க ராகுல் காந்தி ஏற்கனவே அங்கு சென்றிருந்தார். ஆபரேஷன் சிந்தூரை அடுத்து பாகிஸ்தான் படைகள் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதலில் காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் மட்டும் 13 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். 70க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. 15 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக கேரளாவில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கியுள்ளது. வழக்கமாக கேரளாவில் ஜூன் 1ஆம் தேதி தொடங்கி இதர மாநிலங்களிலும் அடுத்தடுத்து தென்மேற்கு பருவமழை தொடங்கும். இந்நிலையில் தற்போது 8 நாட்களுக்கு முன்னதாகவே பருவமழை தொடங்கியுள்ளது. கடந்த ஆண்டு மே 30ஆம் தேதியும் 2023ஆம் ஆண்டு ஜூன் 8ஆம் தேதியும் 2022ஆம் ஆண்டு மே 29ஆம் தேதியும் 2021ஆம் ஆண்டு ஜூன் 3ஆம் தேதியும் தென்மேற்கு பருவமழை தொடங்கியது குறிப்பிடத்தக்கது. கொரோனா வைரஸின் LF7 மற்றும் NB 1.8.1 ஆகிய 2 புதிய வடிவங்கள் இந்தியாவில் கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அமைப்பான என்சாகாக் இன் புள்ளி விவரங்களில் தெரியவந்துள்ளது. NB 1.8.1 வைரஸ் பாதிக்கப்பட்ட ஒருவர் கடந்த ஏப்ரலில் தமிழகத்தில் கண்டறியப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர LF7 வகை வைரஸ் பாதிப்பு குஜராத்தில் 4 பேருக்கு ஏற்பட்டது தற்போது தெரியவந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை தற்போது JN1 வகை கொரோனா தொற்று பாதிப்பு 53% அளவில் இருப்பதாகவும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. BA2 வகை கொரோனா பாதிப்பு 26%, ஒமைக்ரான் வகை பாதிப்பு 20% இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. குறுகிய நேரத்தில் அதிக பாலிசிகளை விற்று கின்னஸ் சாதனை படைத்துள்ளதாக LIC தெரிவித்திருக்கிறது. இந்த ஆண்டு ஜனவரி 20ஆம் தேதியன்று முன்னெப்போதும் இல்லாத அளவாக ஒரே நாளில் 5,88,107 ஆயுள் காப்பீட்டு பாலிசிகளை விற்றுள்ளதாக LIC தெரிவித்திருக்கிறது. இதில் 4,52,839 ஏஜென்ட்டுகளில் பங்களிப்பு இருந்ததாகவும் LICயின் தலைமை அதிகாரி சித்தார்த்த மொஹந்தி தெரிவித்தார். உலகளவில் 24 மணி நேரத்தில் இவ்வளவு அதிக பாலிசிகள் விற்கப்பட்டிருப்பது இதுவே முதன்முறை என்றும் இதற்காக கின்னஸ் சாதனை புத்தகத்தில் தங்களின் நிறுவனம் இடம்பெற்றிருப்பதாகவும் LIC கூறியுள்ளது. கர்நாடகாவின் ஹாவேரி பகுதியில் கூட்டு பலாத்கார வழக்கில் கைதாகி சிறையில் இருந்த 7 பேருக்கு ஜாமீன் அளிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவர்களுக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. சொந்த ஊருக்கு வந்த அந்த 7 பேருடன் நண்பர்கள் கார்கள் புடைசூழ அணிவகுத்து வந்தனர். முக்கிய பிரமுகர்கள், சாதனையாளர்கள் சாலையின் இருபுறத்தை நோக்கி கை அசைத்தவாறு செல்வதைப் போல இந்த 7 பேரும் சென்றது சமூக வலைதளங்களில் விவாதப் பொருளாகி உள்ளது. இதையடுத்து ஜாமீனில் வந்த 5 பேர் மீண்டும் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டனர்.
தமிழகத்தில் 12 மாவட்டங்கள் உட்பட நாடெங்கிலும் 100 மாவட்டங்களை கண்டறிந்து அவற்றில் சாலை விபத்துகளை தவிர்க்க சிறப்பு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. அதிக அளவு சாலை விபத்துகள் நடந்த பகுதிகள் தொடர்பான புள்ளிவிவரங்கள் அடிப்படையில் இந்த மாவட்டங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக மாவட்ட சாலை பாதுகாப்பு குழு ஒன்றும் ஏற்படுத்தப்பட்டு அக்குழு விபத்துகளுக்கான காரணங்களை கண்டறிந்து அவற்றை தடுக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவில் மட்டும் மாணவர்களின் தற்கொலை சம்பவங்கள் அதிகமாக நிகழ்வது ஏன் என்று அம்மாநில அரசிடம் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கோட்டா நகரில் மாணவி ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அதுகுறித்து வழக்கு பதிவு செய்யவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் மாணவியின் தற்கொலை குறித்து ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை என்று காவல்துறையிடம் கேள்வி எழுப்பியது. காவல்துறையினர் கடமையை செய்ய தவறிவிட்டதாக சாடிய உச்சநீதிமன்றம் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரி வரும் ஜூலை 14ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டது. கேரளாவில் மழை மற்றும் காற்று காரணமாக பெரிய இரும்பு மேற்கூரை சாலை மீது பறந்து வந்து விழுந்ததன் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. திரிசூர் மாவட்டத்தில் ஒரு பிரதான சாலையில் உள்ள 4 மாடி கட்டடத்தின் மேல்தளத்தில் அமைக்கப்பட்டிருந்த ராட்சத மேற்கூரை காற்றில் பெயர்ந்து சாலையில் வந்து விழுந்தது. எப்போதும் பரபரப்பாக உள்ள அந்த சாலையில் மேற்கூரை சரிந்த நேரத்தில் வாகன போக்குவரத்து இல்லாததால் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டன. இதனையடுத்து அடுக்குமாடி கட்டடங்கள் மீது இரும்பு கூரைகள் அமைக்க கேரள அரசு தடை விதித்துள்ளது. மைசூர் சாண்டல் சோப் விளம்பர தூதராக கர்நாடகாவை பூர்வீகமாக கொண்ட நடிகை தீபிகா படுகோனே நியமிக்க முதலில் திட்டமிட்டதாகவும் ஆனால் அவர் அதிக தொகை கேட்டதால் தமன்னாவை தேர்வு செய்ததாகவும் கர்நாடக அமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார். கர்நாடக அரசின் தயாரிப்பான மைசூர் சாண்டல் சோப்பின் விளம்பர தூதராக தமன்னாவை தேர்வு செய்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடகாவைச் சேர்ந்த ஒருவரே விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்ற குரல்கள் எழுந்தன. இந்நிலையில் கர்நாடக தொழில்துறை அமைச்சர் MP பாட்டீலின் விளக்கம் வெளியாகியுள்ளது. தமன்னா பல்வேறு மாநிலங்களில் பிரபலமாக உள்ளதாகவும் சமூக ஊடகங்களில் 2,80,00,000 பேர் அவரை பின்தொடர்வதாகவும் அமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார். காசாவில் இஸ்ரேல் படைகளின் தாக்குதலில் உயிரிழந்த பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை 53,822 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 60 பேர் உயிரிழந்த நிலையில் 185 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 1,22,000 தாண்டியது. போர் நிறுத்தம் மீறப்பட்டதற்கு பிறகான கடந்த 2 மாதங்களில் மட்டும் 3,673 பேர் காசாவில் உயிரிழந்துள்ளதாகவும் 10,000க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்ய படைகள் தீவிரமாக தாக்குதல் நடத்தின. நள்ளிரவு நேரத்தில் ட்ரோன்கள், ஏவுகணைகள் கொண்டு நடத்தப்பட்ட இத்தாக்குதலால் மக்கள் அச்சமடைந்து நிலவரைகளுக்குள் பதுங்கினர். உக்ரைனின் பல்வேறு பகுதிகளில் அடுத்தடுத்து வெடிச்சத்தம் கேட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இத்தாக்குதலில் 2 பேர் காயமடைந்தனர். பல கட்டடங்களில் விரிசல் விட்டதுடன் கண்ணாடிகளும் உடைந்தன. ரஷ்யாவும் உக்ரைனும் கைதிகளை பரிமாறிக்கொண்ட சில மணி நேரங்களில் இத்தாக்குதல் நடைபெற்றது. ரஷ்யா நடத்திய தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் நடத்தியுள்ளதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது. இத்தாக்குதலில் உக்ரைனின் பல பீரங்கிகள் ராணுவ முகாம்களை அழித்ததாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் உக்ரைன் வசமிருந்த 6 குடியிருப்பு பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்துள்ளதாக ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் காசாவுக்கு ஆதரவாக பேசிய எதிர்க்கட்சி MP சபாநாயகர் உத்தரவின் பேரில் வெளியேற்றப்பட்டார். காசாவில் இஸ்ரேல் தாக்குதல்கள் நீடிப்பதை கண்டித்து ஐமான் ஓடே பேசிக் கொண்டிருந்தார். இதற்கு சபையில் கடும் எதிர்ப்பு கிளம்பியதால் அவரை வெளியேற்ற சபை காவலர்களுக்கு சபாநாயகர் அமீர் ஒஹானா உத்தரவிட்டார். இதையடுத்து மேடையிலிருந்து அவர் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டார். அமெரிக்காவில் இந்தியாவுக்கு சாதகமான நகர்வுகளை மேற்கொள்ளும் பணிகளை மேற்கொள்ள ஜேசன் மில்லர் என்பவரை இந்தியா நியமித்துள்ளது. இதற்கான ஒப்பந்தத்தில் ஜேசன் மில்லரின் SHW நிறுவனத்துடன் இந்தியா ஓராண்டுக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறது.
இதற்காக ஆண்டுக்கு 1.5 கோடி ரூபாய் அவருக்கு வழங்கப்பட உள்ளது. நியூயார்க்கில் ஆளும் வட்டாரங்கள் மத்தியில் இந்தியாவுக்கு சாதகமான கருத்தாக்கங்களை உருவாக்குதல், ஆதரவான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தூண்டுகோலாக இருத்தல் போன்ற பணிகளை ஜேசன் மில்லர் மேற்கொள்வார். இவர் அதிபர் டிரம்பின் ஆலோசகராக இருந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் வரி நடவடிக்கைகள், ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான டிரம்பின் பேச்சுகள் இந்தியாவில் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியிருக்கும் நிலையில் இந்த ஒப்பந்தம் கவனம் பெறுகிறது. ஐரோப்பிய நாடான ஜெர்மனியில் பெண் ஒருவர் நடத்திய கத்திக்குத்து தாக்குதலில் சிக்கி 12 பேர் காயமடைந்தனர். ஹம்பர்க் நகரத்தில் உள்ள ரயில் நிலையத்தின் நடைமேடையில் பயணிகள் காத்திருந்தபோது அங்கு வந்த 39 வயது மதிக்கத்தக்க பெண்மணி ஒருவர் அங்கிருந்தவர்களை கத்தியால் குத்தி சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் 12 பேர் படுகாயமடைந்த நிலையில் 6 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பிறகு நிகழ்விடத்திற்கு வந்த காவல்துறையினர் தாக்குதல் நடத்திய பெண்ணை கைது செய்தனர். தாக்குதலுக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். AI வசதி கொண்ட ஸ்மார்ட் கூலிங் கிளாஸ்களை அடுத்த ஆண்டு இறுதியில் ஆப்பிள் அறிமுகம் செய்ய உள்ளது. இந்த ஸ்மார்ட் கூலிங் கிளாஸில் கேமரா, மைக்ரோஃபோன், ஸ்பீக்கர், சிரி அசிஸ்டன்ட் உள்ளிட்ட அதிநவீன தொழில்நுட்பங்களும் இடம்பெற்றிருக்கும். இது விஷன் ப்ரோ போல இல்லாமல் வழக்கமான சன்கிளாஸ்களை போலவே வடிவமைக்கப்பட உள்ளது. நோட்டிபிகேஷன்ஸ் கண்ணாடியிலேயே தெரியும். வாய்ஸ் கமாண்ட் மூலம் செய்திகளை அனுப்பவும் முடியும், அழைப்புகளை ஏற்க முடியும் என்பன உள்ளிட்ட பல்வேறு ஸ்மார்ட் வசதிகளுடன் ஆப்பிள் நிறுவனம் உருவாக்கி வருகிறது.